தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 62வது பாடத்தில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய பாடம் அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் 3 பாகங்களில் 3வது பாகத்தில் உள்ள முதலாவது பாடமாக இந்த பாடம் இருக்கிறது. பாடத்துடைய தலைப்பு அல் முப்ததஉ வல் ஹபரு வ ததாபுக்குஹுமா. அல் முப்ததஉ என்றால் எழுவாய், வல் ஹபரு என்னும் பயனிலை, வ ததாபுக்குஹுமா அவ்விரண்டும் ஒன்றுக்கொண்டு நேர்படுவதுமாகும். இதுதான் இந்த பாடத்துடைய தலைப்பு. இந்த பாடத்தை படிப்பதற்கு நீங்கள் இந்த நூலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஆன்லைன் ஊடாக இந்த பாடத்தை தொடர முடியும். இங்குள்ள உதாரணங்களை பாருங்கள். அந்நமிரு ஷரிசுன், புலி கெட்ட குணமுடையது, கொடூரமானது. அல் கல்பு அலீஃபுன், நாய் பழகக்கூடியது. அந்நஜ்மு லாமிஉன், நட்சத்திரம் மின்னக்கூடியது. அல் பத்தத்து சாபிஹத்துன், தாரா நீந்தக்கூடியது. ஜைனப் முத்திஅத்துன், ஜைனபு முத்திஅத்துன், ஜைனப் வழிபடக்கூடியவள். அல் மதீனத்து ஆமிரத்துன், நகரம் பரிபாலனம் பெற்றுள்ளது, பாலடையாமல் இருக்கிறது. அத்தில்மீதானி ஹாலிரானி, இரு மாணவர்கள் சமூகம் அளித்திருக்கின்றனர். அல் கிதாபானி ஜதீதானி, 2 புத்தகங்கள் புதியவைகளாகும். அல் ஹஃபீரானி சாஹிரானி, இரு காவலாளிகள் கண்விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல் பின்தானி முஜ்தஹிதத்தானி, 2 பெண் பிள்ளைகள் முயற்சியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல் ஹதீகத்தானி முஸ்மிரத்தானி, 2 தோட்டங்கள் பழம் தரக்கூடியவைகளாகும். அல் ஹுஜரத்தானி வாசிஅத்தானி, 2 அறைகள் விசாலமானதாக இருக்கின்றன. அல் முஹ்சினூன மம்தூஹூன, உபகாரிகள் புகழப்படக்கூடியவர்கள். அத்தலாமீது அல்கியாவு, அத்தலாமீது அல்கியாவு, மாணவர்கள் விவேகமானவர்கள். அல் குசாலா முஆகபூன, சோம்பேறிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அஸ்ஸய்யிதாத்து முஹல்லபாத்துன், தலைவிகள் பயிற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அஷ்ஷஜராத்து மூரிகாத்துன் அவு மூரிகத்துன், மரங்கள் கொழுந்து விட்டிருக்கின்றன. அல் குசூரு ஆலியத்துன் அவு ஆலியாத்துன், மாளிகைகள் உயர்ந்து காணப்படுகின்றன. இந்த பாடத்தில் உள்ள விதிமுறைகள் இவ்வாறு அமையப்பெற்றுள்ளன. அல் காயிதத்துல் மிஅத்து, 100வது விதிமுறை. அல் ஹபரு, பயனிலை முபத்ததாவுக்கு ஹபராக வரக்கூடியது. யுதாபிகுல் முபத்ததஅ, எழுவாய்க்கு நேர்படும். ஃபில் இஃப்ராதி, ஒருமையிலும். வத்தஸ்னியதி, இருமையிலும். வல் ஜம்இ, பன்மையிலும். வத்தத்கீரி, ஆண்பாலிலும். வத்தானிசி, பெண்பாலிலும். இவை அனைத்திலுமே அல் ஹபர் பிந்தி வரக்கூடிய அந்த பயனிலை யுதாபிக்கு நேர்படும். அல் முபத்ததாவுக்கு எழுவாய்க்கு நேர்படும். பெரும்பாலும் முபத்ததா ஆரம்பத்தில் வரும். அல் ஹபர் என்பது அடுத்ததாக பிந்தி வரும். எனவே பிந்தி வரக்கூடிய அந்த ஹபர் முன்னே இருக்கக்கூடிய முபத்ததாவுக்கு நேர்படும். இதுதான் முபத்ததா ஹபரில் உள்ள அடிப்படையான விடயம். முபத்ததா முதலாவது வரும், ஹபர் இரண்டாவது வரும். அல் காயிதத்து
அல் ஊலா பாதல் மியாத்தி 101வது விதி இதா கானல் முபத்ததஉ ஜம்அன் லிகைரி ஆகிலின் அல் முபத்ததா என்ற எழுவாய் அஹ்ரினைக்கு பன்மையாக இருந்தால் யஜூசுல் இஹ்பார் அன்ஹு அதனை தொட்டும் அந்த முபத்ததா எழுவாயை தொட்டும் ஹபர் அறிவிப்பது அந்த எழுவாய்க்கு பயனிலையை கொண்டு வருவது ஆகும். பில் ஜம்இ பன்மையில் வபில் முஃப்ரதில் முஅன்னசி பெண்பாலான ஒருமையை கொண்டும் ஹபர் அறிவிப்பது கூடும். இதனை அங்கு உதாரணங்களில் உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கு நீங்கள் தெளிவாக காண்கிறீர்கள். அந்நமிரு என்பது முபத்ததா எழுவாய், ஷரிசுன் என்பது பயனிலை ஹபர் என்று சொல்வார்கள். முன்புள்ள இந்த முபத்ததா முதக்கராக ஒருமையாக இருக்கிறது. எனவே ஹபரும் முதக்கர் ஆண்பாலான முஃப்ரத் ஒருமையாக இருக்கிறது. இந்த மூன்றும் ஒவ்வாறே தான் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த இரண்டாவது பகுதியிலே அல் பத்தத்து சாபிஹத்துன் என்பதிலே இந்த முபத்ததா எழுவாய் பெண்பால் ஒருமையாக இருக்கிறது. அவ்வாறே சாபிஹத்துன் என்பதும் பெண்பால் ஒருமையாக வந்திருக்கிறது. முஃப்ரத் முஅன்னஸ், இதுவும் முஃப்ரத் முஅன்னஸ் என்று சொல்வார்கள். ஏனைய உதாரணங்களிலும் அவ்வாறு பார்க்க முடியும். மூன்றாவது பகுதியிலே அத்தில்மீதானி ஹாலிரானி, அத்தில்மீதானி என்பது முபத்ததா வந்திருக்கிறது. ஆனால் ஆண்பால் இருமையாக வந்திருக்கிறது. இது முசன்னா முதக்கர் என்று சொல்வார்கள். ஆண்பாலாக இருக்கிறது, இருமையாக வந்திருக்கிறது. அவ்வாறே ஹபரும் பயனிலை ஹாலிரானி முசன்னா முதக்கராக வந்திருக்கிறது. இந்த அனைத்து பகுதிகளிலும் ஹபர் முபத்ததாவுக்கு நேர்பட்டு வந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அவ்வாறே இந்த பகுதிகளிலும் அல் பின்தானி முஜித்தஹிதத்தானி, அல் பின்தானி என்பது முபத்ததா, இது ஒரு முசன்னா இருமை சொல், முஅன்னஸ் பெண்பாலான இருமை சொல். அவ்வாறே முஜித்தஹிதத்தானி ஹபரும் முஜித்தஹிதானி என்று வராமல் முஜித்தஹிதத்தானி என்று வந்திருக்கிறது. இதற்கு முசன்னா முஅன்னஸ் என்பார்கள், பெண்பாலான இருமை சொல். இந்த ஹபர் இந்த முபத்ததாவுக்கு நேர்பட்டிருக்கிறது. இருமையாக இருக்கும் விடயத்திலும் பெண்பாலாக இருக்கும் விடயத்திலும். இந்த ஏனைய இரண்டு உதாரணங்களும் அவ்வாறு தான். அதனை அடுத்து அல் முஹ்சினூன மம்தூஹூன என்பதிலே அல் முஹ்சினூன என்பது ஆகில், அதாவது உயர்நிலைக்கு பன்மையாக வந்திருக்கிறது. அதுக்கு ஜம்மு அல் முதக்கர் சாலிம் என்பார்கள். அதாவது ஈடேற்றம் பெற்ற ஆண்பால் குறிக்கக்கூடிய பன்மை சொல். இவ்வாறு வந்தால் இது ஜம் ஆக இருக்கிறது, பன்மையாக இருக்கிறது, முதக்கராக ஆண்பாலாக வந்திருக்கிறது. எனவே அவ்வாறே மம்தூஹூன என்பதும் ஜம் பன்மையான சொல், அதே போன்று முதக்கர் ஆண்பாலான சொல்லாக வந்திருக்கிறது. அத்தலாமீது அல்கியாஉ என்பதிலே அத்தலாமீது என்பது ஜம்மு தக்சீர் பன்மை சொல். ஆனால் அதனுடைய தில்மீத் என்பதற்கு பன்மையாக தலாமீத் என்று அதனுடைய ஒருமையுடைய அமைப்பு உடைந்து தில்மீத் தலாமீத் என்று மாறி வந்திருக்கிறது. முஹ்சினூன் அப்படி அல்ல. முஹ்சின் என்பதிலிருந்து முஹ்சினூன அந்த ஒருமை பாதிக்கப்படாமல் பன்மை வந்திருக்கிறது. இதற்கு ஜம்முல் முதக்கர் சாலிம் என்பார்கள். இதற்கு ஜம்மு தக்சீர் என்பார்கள் தலாமீத் என்ற சொல்லுக்கு. ஏனென்றால் தில்மீத் என்ற சொல் தலாமீத் என்பதாக மாறி அதனுடைய ஒருமையுடைய வடிவம் மாறி வந்திருக்கிறது, ஜம்மு தக்சீர். ஆனால் இது ஒக்கலாக்கல் புத்தி உள்ளவர்களுக்கு ஆகில் உயர்த்திணைக்கு பன்மையாக வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது
அந்த ஹபரும் அல்கியாவு இது ஜம் ஆக பன்மை சொல்லாக இருக்கிறது, முதக்கராக அதாவது முதக்கருடைய பன்மை சொல்லாக வந்திருக்கிறது. அவ்வாறே அல்கியாவு என்பதும் ஜக்கி என்ற சொல்லுடைய பன்மை விவேகமானவர்கள் பன்மையாக வந்திருக்கிறது. ஆண்பால் சொல்லுக்கு பன்மையாக வந்திருக்கிறது. ஜக்கி என்ற ஆண்பால் சொல்லுக்கு அல்கியா என்று பன்மையாக வந்திருக்கிறது. இவ்வாறே அல் குசாலா முஆக்கபுன, கஸ்லான் என்ற சொல்லுடைய பன்மை குசாலா, முஆக்கபுன என்பதும் பன்மையாக வந்திருக்கிறது. ஆண்பாலுக்கு பன்மையாக வந்த இரண்டு சொற்கள் என்ற காரணத்தினால் அந்த நிலையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இங்கு கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விடயம், இந்த பகுதியை நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். அஸ்ஸய்யிதாத்து முஹஸ்ஸபாத்துன், தலைவிகள் ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். இந்த சொல்லிலே செய்யிதத்துன் என்ற சொல்லுடைய பன்மைதான் செய்யிதாத், அதாவது உயர்த்திணைக்கு பன்மையாக வந்திருக்கிறது. இவ்வாறு வந்ததுடன் இதற்கு சொல்வார்கள் ஜம்முல் முஅன்னதி சாலிம், அந்த அதனுடைய ஒருமை இருந்ததை போன்றுதான் பன்மையுடைய தோற்றம் வந்திருக்கிறது. சாலிம் ஈடற்றம் பெற்றிருக்கிறது, அதனுடைய அமைப்பு உடையாமல். அடுத்ததாக பெண்பாலுக்கு பன்மையாக வந்திருக்கிறது. இவ்வாறு வந்தால் அதனுடைய பன்மையும் அவ்வாறு தான் வர வேண்டும். முஹஸ்ஸபாத்துன் என்பது பன்மை சொல், அடுத்ததாக அந்த பெண்பால் சொல்லாகவும் வந்திருக்கிறது. செய்யிதாத் முஹஸ்ஸபாத். இந்த அடுத்த உதாரணங்களை நன்கு நோட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது அஷ்ஷஜராத்து மூரிகாத்துன் அவ் மூரிகத்துன், அதாவது அஷ்ஷஜராத்து மூரிகாத்துன் என்று சொல்லலாம், அல்லது அஷ்ஷஜராத்து மூரிகத்துன் என்று சொல்லலாம். பொருள் ஒன்றாகத்தான் இருக்கும். மரங்கள் கொழுந்து விடக்கூடியவைகள் என்பது பொருள். ஆனால் இந்த அஷ்ஷஜராத்து என்ற சொல் கைரு ஆக்கிலுக்கு பன்மையாக வந்திருக்கிறது, அஹ்ரினைக்கு பன்மையாக வந்திருக்கிறது. ஷஜரத்துன் என்ற சொல்லுடைய பன்மைதான் ஷஜராத். எனவே ஒரு சொல் கைரு ஆக்கிலுக்கு அஹ்ரினைக்கு பன்மையாக வருமாக இருந்தால் அந்த முபத்ததாவுக்கு ஹபரை பன்மையிலும் கொண்டு வரலாம், ஒருமையிலும் கொண்டு வரலாம். அதுதான் முக்கியமானது. மூரி காத்துன் என்றால் அஷ்ஷஜராத்து என்பதை போன்று மூரி காத்துன் என்று பன்மையில் கொண்டு வந்திருக்கிறோம். பெண்பாலாக இருக்கிறது, பன்மையாக இருக்கிறது. பெண்பாலாக இருக்கிறது, பன்மையாக இருக்கிறது. ஷஜராத் பெண்பால் பன்மை, மூரிகாத் பெண்பால் பன்மை. அஷ்ஷஜராத்து மூரிகாத்துன் அல்லது மூரிகத்துன் என்று சொல்லலாம். அஷ்ஷஜராத்து மூரிகத்துன், அது அந்த அவ்வாறு சொல்வதும் கூடும். அதாவது இது அஹ்ரினைக்கு கைரு ஆக்கிலுக்கு பன்மையாக இருப்பதனால், அதிலும் பெண்பாலாக இருப்பதனால் அதற்கு முஅன்னஸ் முஃப்ரத் அல்லது முஃப்ரத் முஅன்னஸ் என்று சொல்வார்கள். பெண்பாலான முஃப்ரதத்துன் முஅன்னஸா, பெண்பாலான ஒருமையை கொண்டு ஹபர் கொண்டு வர முடியும், மூரிகத்துன் என்று சொல்ல முடியும். அடுத்த பகுதி இதை போன்றுதான், ஒரு சின்ன வித்தியாசம். அல் குசூரு ஆலியத்துன் அவ் ஆலியாத்துன். இங்கு மூரி காத்துன் என்பதை உட்படுத்தப்பட்டிருக்கிறது, மூரி கத்துனை பின்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே போன்ற ஆலியாத்துன் என்பதை பின்னால் கொண்டு வரப்பட்டு ஆலியத்துன் என்பதை முன்னால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குசூர் என்பது மாளிகைகள் என்பது பொருள். இது கைர் வாக்கில் ஒரு அஹ்ரினைக்கு பன்மையாக வந்தாலும் இது ஒரு கஸ்ர் என்றால் முதக்கரான சொல். கஸ்ர் என்றால் மாளிகை. ஒரு முதக்கரான ஒரு சொல் ஆண்பால் சொல்லுக்கு பன்மையாக, அஹ்ரினையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்பால் சொல்லுக்கு பன்மையாக குசூர் என்பது வந்திருக்கிறது. அவ்வாறு வந்ததனால் ஆலியத்துன் அதுக்கு ஹபர் அறிவிக்கும் பொழுது, பயனிலை கொண்டு வரும் பொழுது முஃப்ரத் முஅன்னஸ் பெண்பாலான ஒருமையை கொண்டு ஹபர் அறிவிக்கலாம், அல்லது ஜம் முஅன்னஸ்
பெண்பாலான பன்மையை கொண்டும் ஹபர் அறிவிக்க முடியும். அல் குசூரு ஆலியத்துன் அல்லது அல் குசூரு ஆலியாத்துன் என்று சொல்லலாம். இந்த உதாரணங்களை போன்று பல்லாயிரக்கணக்கான வசனங்களை உங்களுக்கு உருவாக்கி பார்க்க முடியும். பாடங்களை தொடருங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அரபு மொழியை அதனுடைய இலக்கணத்துடன் மிக இலகுவாக உங்களால் கற்றுக்கொள்ள முடியும்.